கண்காட்சியை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடிசியாவினுடைய புத்தக கண்காட்சியினுடைய குழுவினர்கள் மற்றும் ஒரு அறிமுக உரையை அறிவித்து சென்றிருக்கிற அன்பு நண்பர் நடராஜன் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய கோவை வாழ் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு புதிய தலைப்பு என்பதாலே கொஞ்சம் காலையிலிருந்தே சற்று படபடப்பாக இருக்கிறது. திணையை பற்றி பேசணும், ராகியை பற்றி பேசணும், கம்பை பற்றி பேசணும், குதிரவாளியை பற்றி பேசணும்னா மணிக்கணக்காக பேசியிருக்கோம். பேசுகிறதுல பெரிய ஒரு நெருடல்கள் வராது. அதில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. நடராஜன் அவர்கள் ஒரு 15 தினங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை திட்டமிட்டு கொண்டிருக்க சமயத்தில் இந்த வருட புத்தக கண்காட்சியில் நீங்கள் பேசணும், ஆனால் வேறு ஏதாவது ஒரு தலைப்பில் பேசலாம் அப்படின்னு சொன்னப்போ உடனடியாக மனதில் வந்த தலைப்பு, உண்மையிலேயே கடந்த ஆண்டில் இதே நாளில் இதே தலைப்பில் பேச வேண்டியது, எதிர்பாராத சூழலில் அதே தினத்தில் என் தாயார் தவறிவிட்டதுனால அன்றைக்கு நான் வர முடியாமல் போய்விட்டது. பத்திரிகையில் போட்டிருந்தும் நான் அதே தினத்தில் நான் அம்மாவினுடைய மரணத்தினால் நான் வர முடியாமல் போயிட்டது. அன்றைக்கும் நான் இந்த தலைப்பு தான் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக இந்த ஆண்டு அதை பேசணும் அப்படின்னு தோணி அதை பயணங்களை குறித்து பேசலாம். எதுக்கு ஒரு மருத்துவனாய், ஒரு உணவை பற்றி பேசி கொண்டிருப்பவராய், கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பவனாய் இருப்பவனுக்கு பயணம் குறித்து எதற்கு பேச வேண்டும் அப்படின்னு யோசித்து பார்த்தா நிறைய புரிதல்களை, ஒரு விசாலமான புரிதல்களை, குறிப்பாக சொல்லணும்னா புரிதல்கள் 2 விதமாக சொல்லலாம். தட்டையாக புரிந்து கொள்வது என்பது ஒரு விதம், வெர்டிக்கல் அப்ரோச்சில். அதை பக்கவாட்டில் சமூகத்தோடு சேர்ந்து புரிதல் அப்படிங்கிறது இன்னொரு வகை. அந்த ஒரு விசாலமான இந்த உலகில் பல்வேறு சமூகங்களும் ஒரு விஷயத்தை எப்படி கையாள்கின்றன என்பதை புரிதல் கொள்வதற்கு பயணங்கள் மிக மிக அத்தியாவசியமானதாக எனக்கு குழந்தை பருவத்தில் இருந்து தெரிகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு பெரு நம்பிக்கையை மனதுக்குள் விதைப்பதும், நாம் அடுத்தடுத்து நகர வேண்டும், அடுத்தடுத்து நாம் இந்த விஷயத்தை தேட வேண்டும் என்கிற விஷயம் பயணங்களில் தான் தொடர்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். உங்களை அதை தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. பயணம் என்பது முற்றிலும் வேறானது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ட்ரிப்பு வேற, ட்ராவல் வேற, டூர் வேற, பில்கிரிமேஜ் வேற. எல்லோரும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. ட்ரிப்பும் ட்ராவலும் ஒன்று கிடையாது. ட்ரிப் அப்படின்னா நான் இங்கேருந்து போகிறேன், சென்னைக்கு போகிறேன், திரும்பி வரேன், அது ட்ரிப்பு. ட்ராவல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது ஒரு வித நகர்வு, அலை மாதிரி நகர்றதான் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பயணம், அந்த பயணம் ஒரு குறித்த இலக்கு வைத்து போகாமல் சில தேடல்களோடு நகர்வதை பயணம் என்று சொல்லலாம். டூர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு குதூகலிக்கணும். ஊட்டியில் போய் கோத்தகிரியில் போயிட்டு அந்த குளிரை பார்க்கணும், கொடைக்கானலில் போய் அந்த குணாப்பை பார்த்து விட்டு திரும்பணும் அப்படிங்கிறது டூர். அதில் ஒரு இலக்கு இருக்கும், ஒரு குதூகலத்தை மனம் வைத்திருக்கும், ஒரு இயற்கையை ரசிக்கணும், இல்லை என்றால் ஒரு நல்ல காட்சிகளை பார்த்து விட்டு வரணும் அப்படிங்கிறது டூர். ஆனால் பயணங்கள் அப்படி இல்லை. பயணங்களை நாம் ஏற்படுத்தி கொள்றதுல கொஞ்சம் சுணங்கி கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இப்போது மாறி இருக்கிறோம். ட்ரிப் வச்சுக்கிறோம், டூர் வச்சுக்கிறோம், பில்கிரிமேஜ் சொல்லவே வேண்டியதில் எல்லாரும் நிறைய இடத்துல போய் ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா அவரவர் நேசிக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதற்காக செல்வது, அது ஒரு பில்கிரிமேஜ் டூராக இருக்கும். இதெல்லாம் ஒரு இலக்குகளோடு நகரக்கூடிய விஷயம். பயணங்கள் என்பது முற்றிலும் வேறான விஷயம். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒற்றை வரியில் சொல்லணும் அப்படின்னா, நாம் வெளியே பயணிக்கும் போது அகத்தில் ஒரு பயணம் நிகழ்ந்தால் அதுதான் பயணம். நீங்கள் போயிட்டு வரும்போது எங்கேயோ ஒரு இடம் போகிறீங்க, ஒரு பயணிக்கிற ஒரு சூழலில் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறது, ஒரு விஷயத்தை நகர்த்துகிறது, ஒரு வித்தியாசமான புரிதலை கொடுக்கிறது. அடடா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தையும், அப்படி ஒரு சின்ன தாக்கத்தையும், புரட்டி போடக்கூடிய சில வழிகளையும் கொடுத்தால் அது ஒரு பயணம் என்று சொல்லலாம். அது சார்ந்து அடுத்து நீங்கள் பயணிக்கக்கூடிய, இல்லை என்றால் நீங்கள் நகரக்கூடிய இடத்துல அது ஏதோ ஒரு வகையில் உங்களை தாக்கம் செய்தால் அது ஒரு பயணம். அப்படி பயணிப்பதற்கு நம்ம தயங்கவே கூடாது அப்படிங்கிறதான் முதல் செய்தி. அந்த அடிப்படையில் இயல்பாக ஒரு பயணம் நிறைய இடத்துல எனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. நிறைய வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொண்டேன், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறேன், இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு.
சிறு வயதில் யோசிச்சு பார்த்தா நம்மெல்லாம் பள்ளி காலத்தில் படிக்கும்போது வந்து பயணம்னா, எனக்கெல்லாம் நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன். அப்போ பயணம் அப்படி டூர் அப்படின்னா வந்து குற்றாலம் கூட்டு போவாங்க, கன்னியாகுமரி கூட்டு போவாங்க. இது ரெண்டு தான் எங்களுக்கு வந்து டூர். அப்படி எப்படி இருக்கும் அந்த டூரு? எல்லாரும் வரிசையாக ரெண்டு ரெண்டாக நெல் கையை பிடிச்சிக்கோ, அங்கே பாரு அதுதான் வந்து கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை, எல்லாரும் எழுதி பார்த்துட்டியா அப்படின்னோடனே எல்லாரும் கையெழுத்து பார்த்துட்டு அப்புறம் போட்டில் கூட்டு போவாங்களா, கூட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் மனசுலேயும் இதை வச்சு ஒரு இன்ப சுற்றுலா கட்டுரை எழுத சொல்லுவாங்களே, அதை எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிற வழியோடையே வந்து வீட்டுக்கு வர்றது வந்து அன்றைய காலத்து ஒரு டூராக இருந்துச்சு. அப்படி தான் வந்து சிறு வயதில் குத்தாலம் போனப்போவும் சரி, கன்னியாகுமரி போனப்போவும் சரி, அதுதான் டூர். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் கிடைத்த சின்ன சின்ன பயணங்களை நான் எண்ணி பார்க்குறேன். அந்த பயணங்கள் எப்படியான ஒரு மாற்றத்தை எனக்குள் விதைத்தது, பயணிக்கணுங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்தது என்று யோசித்து பார்த்தா, முதல்ல மனசில் இந்த பேசணும் அப்படிங்கிறப்ப முதல்ல யோசித்தது வந்து இந்த பயணம் என்கிற விதையை என் மனதில் விதைத்தது எங்கள் அம்மா. என்னுடைய அம்மா தான் வந்து நான் திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பயணம் அப்படிங்கிற விஷயம், இன்றைக்கி நிறைய பயணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான முதல் வித்தை கொடுத்தது அம்மா தான். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்து ஸ்கவுட்டில் இருக்கேன் நான். சாரணர் படை அப்படிம்பாங்க. அதில் இருக்கும்போது வந்து இந்த கேம்புரி ஜாம்புரி அப்படின்னு நடத்துவாங்க. அது வந்து அகில இந்திய அளவில் அந்த சாரணர்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்கே டென்ட் அடித்து தங்க வச்சு அங்கே நிறைய ட்ரைனிங் அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் பாளையங்கோட்டையில் நான் படித்து கொண்டிருந்த பள்ளியில் சாரணர் படையில் இருக்கேன். உடனடியாக அப்போ வந்து பீகாருக்கு கூட்டு போகிற ஒரு திட்டம் வருது. பீகார் போனோம். அப்போ பீகாரில் இப்போ வந்து புத்தகையா அங்கே இல்லை, இப்போ வந்து அப்போ பீகாரில் இருந்துச்சு. பீகார் போகிறோம், ரயிலில் போகிறோம், திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து ஒரு 60 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்தோடனே முதல் முறையாக 2 கையும் தூக்கி நானும் வரேன் அப்படின்னு சொன்னோம். முதல் முறையாக எங்கள் வாத்தியார் நீ கிடையாது அப்படின்ட்டார். நான் வந்து இந்த ஃப்ளாக் அப்படின்னு நல்லா கொடியாடிட்டு இருந்தேன். நிச்சயமாக நிறையா மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடிய நபர். ஆனால் எங்கள் வாத்தியார் வந்து இல்லைப்பா ஒன்றெல்லாம் கூட்டு போக முடியாதுன்னார். ஏன்னா நான் வந்து இந்த பிடி கிளாஸில், அந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸில் வந்து ஒரு வகுப்புக்கு கூட விளையாட போகாமல் மரத்தடியிலேயே இருந்த ஒரே மகன் நான் தான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கடுமையான இறைப்பு நோய் உண்டு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் நுழையும் போதே ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் என்னை வந்து எந்த பிடி கிளாஸையும் உள்ளே விட்றாதீங்க, நான் மரத்தடியில் உட்காந்துக்குவேன்னு சொல்லி லெட்டரை கொடுத்துட்டு மரத்தடியில் இருக்கும். அது எல்லா வாத்தியாருக்கும் எனக்கு தெரியும். இவன் வந்து எப்படி டிசம்பரில் பீகாருக்கு போகிறது முடியாது அப்படின்னாங்க. எங்கள் அம்மா வந்து அந்த சாரணர் படையை நடத்த அதனுடைய பொறுப்பு ஆசிரியர்கிட்ட பள்ளிக்கே வந்து இல்லை அவனை கூப்பிட்டு போங்க, அவன் வரணுங்கிறான், நான் பொறுப்பு. அம்மா மைனஸ்லாம் போயிருங்கிறாங்க, 0 டிகிரிலாம் வருங்கிறாங்க. அவருக்கும் புதுசு வாத்தியார். அங்கே வந்து 3 டிகிரி 4 டிகிரிலாம் வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வருது. அவர் கூடுதலாக கொஞ்சம் 2-3 டிகிரியை ஏற்றி சொல்கிறாரு. இல்லை மைனஸ்லாம் வரும், உங்கள் பையனை வந்து கூப்பிட்டு போக முடியாது, அங்கே ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு. இல்லை அதெல்லாம் பார்த்துப்போம், எதாவது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அங்கே பர்மிஷன் வாங்கியாச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ரணகாலம் நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மாமனை நீ கொல்ல போகிற அப்படின்னு எங்கள் அப்பா வந்து விடமாட்டேன் அப்படிங்கிறான். எங்கள் அம்மா இல்லை. ஏன்னா எங்கள் வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதம் 1ஆம் தேதி ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு நீளமாக ஒரு பேப்பர், அந்த பேப்பர் எப்படி தயாரிப்பாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல, நீளமாக ஒரு பேப்பரில் கணக்கு எழுதுவாங்க. 3ஆம் தேதி என்னமோ சம்பளம் வரும். அன்றைக்கி வந்து ராத்திரி அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருப்பாங்க. அப்பா எழுதுவார். அதாவது எப்படின்னா அரிசி 10 கிலோ, கோதுமை இவ்வளவு அப்படின்னு லிஸ்ட்டு போடும்போது அந்த மாத செலவு 400 ரூபாய் சம்பளம் இருக்குது அப்படின்னா வீட்டு வாடகையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. வாடகை வந்து அப்போ நாங்கள் இருந்தப்போ 35 ரூபாய் என்னமோ வாடகை, அதில் 35 ரூபா வாடகையிலேருந்து ஆரம்பிச்சு இப்படி எழுதுவாங்க. கடைசி வரி என்ன இருக்குன்னா ரமேஷ் வீசிங் செலவு அப்படின்னு எழுதுவாங்க. வீட்டில் என் பேர் ரமேஷ், அதனால் ரமேஷ் வீசிங் செலவு 5 ரூபா அப்படின்னு போடுவாங்க எங்கள் அப்பா. ஏன்னா மாதம் அது வரும். மாதம் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கணும், அதுக்காக 5 ரூபான்னு போடுவாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை நடக்கும். என்ன இப்படி எழுதுறீங்க 5 ரூபா, இது அக்டோபர் மாதம் 2 தடவை எடுப்பான், அப்போ 10 ரூபா வேணும், நவம்பர் மாதம் அப்படின்னு சண்டை நடக்கும். அந்தளவுக்கு நம்மெல்லாம் ஒரு ஃபிக்ஸட் ப்ராப்பர்ட்டி ஃபிக்ஸிங்கில். ஸோ அப்படி எழுதும்போது அப்படி ஒரு கண்டிப்பாக எப்போ இறைப்பிலே இருக்கிறவன் தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் டிசம்பர் மாதம் அவங்க அனுப்புறது அப்படின்னா வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் பயங்கர வாக்குவாதத்துக்கு அப்புறம், சண்டைக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து அன்றைக்கி வந்து அந்த பயணத்துக்கு மொத்தம் வந்து 400 ரூபாய் செலவு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 5 ரூபா நோட்டாக அது வந்து அந்த 400 ரூபாயை நானும் எண்ணி பார்த்தேன். முதல்ல அவ்வளோ ரூபாயை வந்து பார்த்தது அன்றைக்கி தான். கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவினுடைய 1 மாத சம்பளம் அது. அதை வந்து அங்கங்கே வாங்கி புரட்டி அதை கொடுக்கலாம் அப்படின்னு 10-15 நாட்கள் அந்த பயணம். இங்கேருந்து பாளையங்கோட்டையிலேருந்து சென்னை வந்து, சென்னையிலேருந்து ஹவுரா எக்ஸ்பிரஸ்